இன்னைக்கு வீட்ல அக்கா அம்மாவை எதிர்த்து பேசிட்டாங்க மாம்ஸ். எதிர்த்து பேசிட்டாங்க. நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்க சரவணன். ஐயோ மாம்ஸ், நான் நிஜமா தான் சொல்றேன். நீங்க செலக்ட் பண்ண போட்டோவை ஃப்ரேம் பண்ணி வீட்ல மாட்டலான்னு போனோம். அம்மா அந்த ஃப்ரேமை பார்த்து கோவமாயிட்டாங்க. டான்ஸ் ஆடுற மாதிரி போட்டோ எடுத்ததெல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல, அதனாலதான் கோவப்பட்டிருப்பாங்க. அட அது இல்ல மாம்ஸ், அம்மா எங்க பாட்டியோட பாரம்பரிய சிலையை கொடுத்து விட்டாங்க. அதை கட்டி எடுக்கிற போட்டோவை தான் வீட்டு ஹால்ல வைக்கணும்னு ஒரே அடம். அவங்க வீட்டுல அவங்களுக்கு பிடிச்ச போட்டோ தான் இருக்கணும். உங்க அம்மா ஆசைப்படுறது இயல்பு தானே. போதும் மாம்ஸ், இந்த கபிலனும் புனிதாவ மாறினா நாடு தாங்காது. அம்மா அந்த போட்டோ ஃப்ரேமை பார்த்ததும் இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு சொல்ல, புனிதாக்கா பதிலுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் இருக்கணும்னு நினைக்காதீங்கம்மா, இது அவர் ஆசைப்பட்டு செலக்ட் பண்ண போட்டோ, உங்களுக்கு பிடிக்கலனா நான் என்னோட ரூம்ல மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. புனிதா, எதுக்கு இதெல்லாம்? அந்த போட்டோவை அம்மா வைக்க கூடாதுன்னு சொன்னப்போ எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதான் அம்மா கிட்ட சொல்லி புரிய வச்சேன். அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்க அம்மா புரிஞ்சுப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? அவங்களுக்கு என் மேல இருக்கிற கோபம் இன்னும் கொஞ்சம் அதிகம் தான் இருக்கும். உண்மைதான். அக்கா உங்களுக்காக பேசினதும் அம்மா முகம் மாறினதை பார்க்கணுமே. டேய், அம்மாவுக்கு நான் சொன்னது புரியும், நீ சும்மா இருடா. முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதிகபட்சம் உங்க அம்மாவால போட்டோ ஃப்ரேமை மட்டும் தானே மாத்த சொல்ல முடியும். சரி, நான் போய் என் வேலையை பாக்குறேன். சரவணா, நீயும் அந்த டெண்டர் கொட்டேஷன் எல்லாத்தையும் செக் பண்ணு. சரிக்கா. மாம்ஸ், அக்காக்கு உங்க மேல ஏகப்பட்ட லவ். அதனாலதான் அம்மாவை மொத தடவையே எதிர்த்து பேசியிருக்காங்க.